அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த ஆண்டவரின் திருநாமத்திலும் அவரது அளவற்ற இறை இரக்கத்தின் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தியானம் விடாமுயற்சியோடு கூடிய உழைப்பை பற்றியது. காலையிலும் மாலையிலும் விதையை தெளிக்க சொல்லும் இறை வார்த்தை நமது கடமைகளை சோர்வின்றி செய்ய நம்மை அழைக்கிறது. எந்த முயற்சி பலன் தரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இறைவனை நம்பி செய்யும் அனைத்துமே ஒரு நாள் நல் விளைச்சலை தரும். நற்கருணையில் ஊற்றெடுக்கும் இறை இரக்கம் நமது பலவீனங்களை தாங்கி நம்மை தொடர்ந்து ஓட செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமது சோர்வை நீக்கி நமது உழைப்பில் தெய்வீக ஆசீர்வாதத்தை பொழிகிறார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை சபை உரையாளர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் இறை வார்த்தை. காலையில் விதையை தெளி, மாலையிலும் அப்படியே செய். அதுவோ இதுவோ எது பயன் தரும் என்று உன்னால் கூற முடியாது. ஒருவேளை இரண்டுமே நல் விளைச்சலை தரலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரிய நற்கருணை நாதரே, உமது அளவற்ற இறை இரக்கத்திற்காக உம்மை போற்றுகிறோம். இன்றைய புதிய நாளுக்காகவும் நீர் எமக்கு தந்துள்ள நல் வாய்ப்புகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை உமது சிறகுகளின் நிழலில் பாதுகாத்தருளும். எங்களுக்கு தேவையான நல்ல உடல் நலத்தையும் மன அமைதியையும் தந்தருளும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் உமது ஞானம் எங்களோடு இருக்கட்டும். காலையிலும் மாலையிலும் சோர்வின்றி உழைக்கவும், எமது கடமைகளை நேர்மையுடன் செய்யவும் வரமருளும். தோல்விகளை கண்டு நாங்கள் துவண்டு போகாமல் உமது இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து செயல்பட அருள் புரியும். பரிசுத்த ஆவியானவரை, எமது பலவீனங்களை மாற்றி எங்களை உமது ஒளியில் நடத்தும். எமது குடும்பங்களில் இருக்கும் நோய்கள் நீங்கி அனைவரும் ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ ஆசி வழங்குவீராக. எமது பிள்ளைகளையும் உழைக்கும் மக்களையும் உமது கரம் கொண்டு ஆசீர்வதித்து அவர்கள் ஞானத்தோடு செயலாற்றவும் உமது இரக்கத்தின் நிழலில் பாதுகாப்போடு வாழவும் அருள் புரிய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.